கர்த்தர் செய்ய தொடங்கிட்டார்னா அதுக்கப்புறம் இழப்புகள் எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாமே உண்டாயிட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாமே உண்டாகும். எனக்கு அது ஜீவ விருட்சம் போல வரும். அது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமே. ஆனா வர்றதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு வேலை இருக்குது. வேலை அதாவது ஒரு டைமுக்கு உங்களை ஃபிக்ஸ் பண்றாருனால இன்னைக்கு சொன்ன வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்கோங்க. எனக்கு நடக்க போற அற்புதத்துக்கு கூட அவர் மகிமை ஆட் பண்ணிட்டார்னு அர்த்தம். ஆமே. கேட்ட உடனே செய்யாம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி செய்யறாருனாலே புரிஞ்சுக்கோ சபையே, உனக்கு நடக்க போற அற்புதத்திற்கு கூட மகிமை ஆட் ஆகுது. என் மிராக்கிள் கூட ஒரு க்ளோரி ஆட் ஆகுது. ஹalleluya. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதல் உங்க லைஃப்ல மிராக்கிள் கூட க்ளோரி வெளிப்படும். நிச்சயம் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி க்ளோரி. ஆமென், ஹalleluya. அதாவது உங்களை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற சாட்சியை அவர் செலக்ட் பண்ணிட்டார். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு உங்க மூலமா அவர் நாமத்தை வெளிப்படுத்த உங்களை அவர் சாட்சியின் பாத்திரமா அவர் செலக்ட் பண்ணிட்டார். உங்களை அவர் மகிமையின் பாத்திரமா செலக்ட் பண்ணிட்டார். அதனாலதான் நீ தூரமா இருந்த உன்னை சமீபத்தில் கொண்டு வந்து அவர் மட்டும் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. 6 கச்சாடியோ ஒரு மகிமையின் பாத்திரமாய் அவர் வீட்டுக்குள்ள என்றாகும் போதே பார்த்துட்டார். அவர் ஏற்கனவே பார்த்ததுனால அந்த வீட்டில் ஒரு குறைவை அனுமதித்து அவங்களெல்லாம் ஒரு டைம்ல வெயிட் பண்ண வச்சு அவன் அந்த பாத்திரத்தில் அவர் மகிமை வெளிப்படுத்துறார். உங்க குடும்பத்துல நீங்க தான் வெளியில இருந்த பாத்திரம். ஒன்னு அவர் ஏற்கனவே பார்த்துட்டார். ஒன்னு மொத்த கண்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சொந்தங்கள் நடுவில், என் உறவுகள் நடுவில் இந்த பாத்திரத்தை அவர் மேன்மைப்படுத்துகிறார். உன்னை புறக்கணிச்ச எல்லா கண்களாலும் உன்னை வெறுத்து தள்ளப்பட்ட உன் லைஃப் தான் கர்த்தர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். மகிமை வெளிப்படும் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹalleluya. ஆமென். ஆண்டவரே, நான் கேட்டப்ப செய்யல, நீ கேட்டப்ப செஞ்ச அற்புதம் நான் நினைச்ச நேரத்தில் செஞ்சா அதுல மகிமை. இப்ப அற்புதம் வேணுமா மகிமை வேணுமா? அப்ப வெயிட் பண்றார். வெயிட் பண்ண இன்னும் ஒரு 6 மாசம். ஆண்டவரே, ஆல்ரெடி 6 வருஷம் ஆயிட்டு, பரவாயில்ல, அவர் டைம் வர நான் வெயிட் பண்றேன். ஆமென். வெட்கப்பட்டு போக விட மாட்டேன்.